ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கிருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் டு தர்மபுரி போற வழியில நடந்த அமானுஷமான ரொம்பவே திகிலான நிகழ்வு பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்மள ரோட்டு ஓரத்துல யாராவது லிஃப்ட் கேட்டாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம கிட்ட இடம் இருக்கு அதனால நம்ம லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே லிஃப்ட் கொடுப்போம், கார்லயோ பைக்லயோ போனா. ஆனா இங்க அப்பாவும் மகளும் பிசினஸ் வேலையா சேலத்துல இருந்து தர்மபுரி போறாங்க. போற வழியில நடு காட்டு பகுதியில ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டிருக்காங்க. பொண்ணு அப்படின்னு நினைச்சதாங்க இவங்களும் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா கார்ல ஏறினதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ஒரு பொண்ணே கிடையாது, அமானுஷமான பேய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த பேய்கிட்ட இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப திகிலான வீடியோவா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கும் தான் எனக்கு இன்னுமே அதிகமான வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சேலத்துல தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரான கண்ணன் அப்படின்றவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது இவங்களோட அப்பாவோட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. இவங்க அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளியே போறது உண்டு. அதே மாதிரி நைட் டைம்ல அன்டைம்ல எப்போ வேணாலும் இவங்க போவாங்களாம். அதே போலதான் 2018 வருஷம் என்ன பண்றாங்கன்னா சேலத்துல இருந்து தர்மபுரிக்கு ஒரு மீட்டிங் வேலையா போறாங்க. அதாவது பிசினஸ் வேலையா போறாங்க. போற வழியில் தான் இவங்களுக்கு அமானுஷ நிகழ்வுகள் நடக்குது. 2 பேரும் அப்பாவும் மகனும் சேர்ந்து சேலத்துல இருந்து கிளம்பியாச்சு. நேரா இவங்க தர்மபுரி ரோட்ல கரெக்டா வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்பவே அமைதியான இடமா இருந்திருக்கு. இவங்களோட கார் மட்டும்தான் போற மாதிரியும் இருந்திருக்கு. இவங்களுக்கு சொந்தமான கார்களும் உண்டு. அந்த காரை எடுத்துட்டு தான் இவங்க போறாங்க. அப்போ அந்த ரோட்டை பார்த்தாவே கண்ணன் அப்படின்றவருக்கு கொஞ்சம் பயம் வர மாதிரியும் இருந்திருக்குங்க. பரவாயில்ல அப்பா கூட இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா அந்த கார்ல நேரா ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது அப்போ லேசான மழைகள் பெய்யுது. மழை காரணமா தான் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த ஒரு பைக்கும் வரல போல அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. கார்ல சின்னதா ஒரு லைட்டும் எரிய விட்டுருக்காங்க. கூடவே பாட்டும் கேட்டுக்கிட்டே ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அப்பா கண்ணன் 2 பேருமா சேர்ந்து அந்த பிஸ்னஸ்ல என்ன போய் பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது நடு காட்டு பகுதி மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா இருண்ட இடமா இருக்கு. அந்த இடத்துல யாருமே வராத நேரத்துல இவங்க 2 பேர்த்தோட கார் மட்டும் போய்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த ரோட்டு ஓரத்துல ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அந்த பொண்ணு வயசு பொண்ணுங்க, எப்படியும் ஒரு 26, 27 வயசு தான் இருக்குமாங்க. அவ்வளவு வயசு உள்ள ஒரு பொண்ணு நடு காட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. நின்ன பொண்ணு சும்மா நிக்கலங்க. இவங்களோட கார் வரதை பார்த்து லிஃப்ட் கேட்கற மாதிரியும் இருந்திருக்கு. லிஃப்ட் கேட்கறாங்களே, ஒரு பொண்ணு தானே அதுவும் வயசு பொண்ணா இருக்காளே, இந்த காட்டுக்குள்ள எப்படி வந்தா, சரி எதுவா இருந்தா என்ன அவ பக்கத்துல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணனோட அப்பா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாருங்க. அவரும் நினைச்சுக்கிட்டே கார் வந்து ஓரளவுக்கு ஸ்பீட்ல வந்துட்டு இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட போய் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா போகுதுங்க. ஸ்லோவா போக போக அந்த பொண்ணுக்கு ஒரு 5 அடி தூரத்துல போனதுக்கு அப்புறமா கண்ணனோட அப்பா பார்த்துருக்காருங்க அந்த பொண்ணோட முகத்தை. அப்பவும் அந்த பொண்ணோட முகம் நார்மல் முகம் மாதிரி இல்லைங்க, ரொம்பவே கொடூரமான ஒரு உருவமா இருந்திருக்கு. அந்த முகமே ரொம்ப வியர்டா இருந்திருக்கு. என்னடா இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு அழகான பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வர வர இப்படி ஒரு வியர்டான பொண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அந்த இடத்துல காரை நிறுத்தலையாங்க. அந்த ஸ்லோவா வந்துட்டு இருந்த காரு திடீர்னு ஸ்பீடாவும் போக ஆரம்பிச்சது. அப்போ கண்ணனுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டாங்களே, அப்பா லிஃப்ட் கொடுக்கலான்னு தானே போனாரு, ஏன் வண்டியை நிறுத்தாம ஸ்பீடா போறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்தது அப்பா கிட்ட என்னப்பா ஆச்சு, ஏன் அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்கல, பாவம் அந்த பொண்ணு நடுக்காட்டுக்குள்ள எந்த ஒரு வண்டியுமே வராம தவிச்சிட்டு இருக்காங்க, எந்த பக்கம் போகணும்னு தெரியல, எவ்வளவு தூரத்துல அவங்களோட ஊர் இருக்கணும் தெரியலப்பா, நம்ம அந்த பொண்ணை ஏத்திக்கிட்டே வந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கண்ணன் சொல்றதை கேட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எதுவுமே பேசாதடா, அமைதியா வாடா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சின்னதா சைகை மட்டும் காட்டியிருக்காரு. பரவாயில்ல அப்பா ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் கொஞ்சம் அமைதியா மறுபடியும் ரோட்டை பார்த்து உட்கார்ந்துட்டாருங்க.
ரோட்டை பார்த்தபடி அவரோட சீட்ல உட்கார்ந்துட்டு வந்துட்டுருக்காருங்க. அப்படி உட்கார்ந்துட்டு வரும்போதே மீண்டும்ங்க ஒரு 200 மீட்டர் தள்ளி அதே பொண்ணோட உருவம் இவங்களோட காரை பார்த்து லிஃப்ட் கேட்குற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த தடவை கண்ணன் பயந்தே போயிட்டாருங்க. இப்போ பின்னாடி தானே அந்த பொண்ணு இருந்திருக்கணும், எப்படி அந்த பொண்ணு முன்னாடி வந்தா? நம்ம ஆல்ரெடி லிஃப்டே கொடுக்கலையே, ஒருவேளை நம்ம கனவு தான் கண்டிருப்போமா, இப்போதான் இந்த பொண்ணை நம்ம பார்க்குறோமான்னு இவருக்கே ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சாங்க. அடுத்தது அவங்க அப்பா இப்போ கார் போகிற ஸ்பீடை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை தாண்டி போயிட்டாங்க. அப்போதான் இவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உயிர் வந்த மாதிரியும் இருக்கு, எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் அந்த பொண்ணை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்பா இப்போதான்ப்பா அந்த பொண்ணை நம்ம பார்த்தோம், அதுக்குள்ளே எப்படிப்பா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்கும்போது, டேய் அது பொண்ணே கிடையாதுடா, நான் பார்க்கும்போது அந்த உருவம் எப்படி இருந்துச்சு தெரியுமாடா, ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சுடா, அந்த முகத்தை மட்டும் நீ பார்த்துருந்தனா 4 நாளைக்கு தூங்கவே மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அப்பா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியலையப்பா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து அனத்தர மாதிரியான ஒரு சத்தம்ங்க. அப்படின்னு அனத்தர மாதிரியான ஒரு சத்தம் கேட்டது. இந்த சத்தத்தை 2 பேருமே கேட்டிருக்காங்க. இவங்களுக்குள்ள பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த சத்தம் கேட்டதும் மெதுவா அவங்க பின் சீட்டை பார்த்து திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாருங்க. இந்த முறை அவங்களோட அப்பா தானே கார் ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கார் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கிட்டே அந்த கண்ட்ரோல்ல வந்து வச்சுக்கிட்டே திரும்பி பார்த்துருக்காருங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல இவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்காம வந்தாங்க பார்த்தீங்களா, அதே பொண்ணு தாங்க அந்த கார்ல உட்காந்து அனத்திக்கிட்டு இருந்திருக்குங்க. பார்த்த 2 பேருக்கும் உயிரே இல்லையாங்க. என்னப்பா நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, அதுவும் இந்த நேரத்துல யாருமே ஹெல்ப்புக்கு கூட இல்லையப்பா அப்படின்னு சொல்லி கண்ணன் பதட்டத்தோட பதறிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட அப்பா டக்குன்னு காரை நேரா ரோட்ல தானே ஓட்டிட்டு போயிருக்கணும், அவரோட கையில கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா, அதனால டக்குன்னு பிரேக்கும் போட்டிருக்காருங்க. பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்கங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட குரல்ல ஒரு வார்த்தை சொல்லுதுங்க. என்ன சொல்லுதுன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க நானே இறங்கிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க நானே இறங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு நேராக ரோட்டை கையை காட்டி சொல்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த குரல் வந்து ரொம்பவே இது வரைக்கும் மனுஷனோட குரல் அந்த மாதிரி இருந்ததே கிடையாதாங்க. அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கு. என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது, இது எப்படியாவது காரை விட்டு கீழே இறக்கணுமே, பேயோட நம்ம ஒரு பயணம் பண்ண முடியாது இல்லையா, அதனால இது எப்படியாவது இந்த பேய் கீழே இறக்கணுமே அப்படின்னு 2 பேருமே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது காருக்குள்ள ஒரு சின்னதான சாமி போட்டோ இருந்திருக்குங்க. அந்த சாமி போட்டோவை எடுத்து பின் சீட்டுக்கிட்ட பக்கமா கொண்டுட்டு வரலான்னு வந்திருக்காங்க. அப்படி பின்னாடி சீட்ல பக்கமா வந்ததுக்கு அப்புறமா அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணோட உருவம் மாயமா மறைஞ்சே போயிடுச்சாங்க. சடனாக அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த சைடில் காரோட கதவு மட்டும் கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி இருந்திருக்குங்க. ஓப்பன் ஆன பக்கமாக இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அங்கேயும் யாருமே இல்லை. ஃபுல்லாக அடர்ந்த காடு, நல்ல இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு நடந்து போகிறது வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் தூரம் வரைக்கும் இவங்களும் அந்த பக்கமாக பார்த்துட்டே இருந்தவங்க, இந்த உருவம் எங்கே போயிருக்கும், இந்த பேய் எங்கே போயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அவரோட சீட்லேருந்து கீழே இறங்குறாருங்க. இறங்கி பார்த்தா அந்த உருவம் வந்து நல்ல வெள்ளையாக ஒன்று உருவமாக மாறி இருக்குங்க. அந்த வெள்ளையான ஒரு உருவம் அந்த காட்டு பகுதிக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருந்துருக்கு. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. சடனாக மறைஞ்சு போயிடுச்சுங்க. மறைஞ்சதுக்கு அப்புறமா கண்ணன், அப்பா இந்த இடத்துல நம்ம காரை நிறுத்தவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின் கதவையும் சாத்திட்டு இவரும் அவரோட சீட்ல உட்காந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு மீண்டும் இவங்க பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேரா தருமபுரிக்கும் போறாங்கங்க. போயிட்டு அவங்களோட பிசினஸ் வேலையை தானே போனாங்க, அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு அங்கேயே ஸ்டேவும் பண்ணிட்டாங்க. பண்ணினதுக்கு அப்புறமா மீண்டும் அடுத்த நாள் தான் அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் தருமபுரியிலேருந்து அவங்களும் கிளம்புறாங்க. கிளம்பும் போதும் இன்னைக்கும் சாயங்கால நேரத்தில் தாங்க கிளம்பியிருக்காங்க. ஒரு 7 மணி பக்கமாக தான் இவங்க அங்கேயே கிளம்பியிருக்காங்க. கிளம்பினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழியாக வந்தால் கண்டிப்பாக அந்த பேய்கிட்ட மாட்டிருப்போமோ மாட்ட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எந்த ஒரு யோசனையுமே வரல. ஆல்ரெடி அவங்க அந்த விஷயத்த மறந்துட்டாங்க போல. பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் இவங்க அந்த அமானுஷத்தை மறந்துட்டாங்க. ஆனால் கண்ணனுக்கு மட்டும்
மட்டும் உள்ளுக்குள்ள சின்னதான பயம் இருந்துகிட்டே இருக்கு. கார்லேயும் ஏறியாச்சு. தருமபுரியிலேருந்து சேலத்துக்கும் இவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. ரெடியாகி நேராக அந்த பாதையில் வந்துகிட்டே இருக்கும்போது சரியாக இவங்க அந்த காட்டுப்பகுதியான இடத்தையும் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே மட்டும் லேசான துரல் தூர்ற மாதிரி இருக்கு. லேசான துரலை பார்த்ததும் கண்ணனுக்கு பகீர்னு ஆயிடுச்சாங்க. ஆல்ரெடி நம்ம வரும்போதும் இந்த மாதிரி தானே நடந்துச்சு, இப்போவும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்னு இவருக்குள்ள பயம். ஆனால் இவங்க அப்பா அதை பற்றி எதையுமே யோசிக்கவே இல்லையாங்க. நேராக காரை ஓட்டிக்கிட்டு வராரு. இந்த முறை அவங்க சரியா அந்த பேய் இறங்குச்சு பார்த்தீங்களா, அந்த இடம் வரும்போதெல்லாம் நடு ரோட்ல ஒரு நாய் வந்து நின்று இவங்களோட காரை அந்த பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கமும் குறுக்காட்டுற மாதிரி இருந்திருக்குங்க. இவங்களோட கார் நேராக வரும்போது அந்த நாய் நேராக நிற்கிது. கொஞ்சம் சைடு வாங்கி போகலாம் அப்படின்னா அங்கே போய் நிற்கிது. இந்த பக்கம் சைடு வாங்கலாம் அப்படின்னாலும் இங்கே வந்து நிற்கிது. ஒன்றுமே புரியல. ஒரு நாய் எப்படா இந்த அளவுக்கு நம்மளை குறுக்காட்டிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையன்ற பயத்திலேயே கண்ணனோட அப்பா ஹார்ன் அடிச்சு பார்க்குறாரு. அந்த நாய் விலகிற மாதிரி தெரியவே இல்லைங்க. கண்ணனுக்கும் பயம் வந்துருச்சு. நாய் நம்மளை குறுக்காட்டிகிட்டே இருக்கே, நாய் குறுக்க வந்துச்சு அப்படின்னாவே அவசகனமாக நினைக்கிற கண்ணன் அப்பா இருங்கப்பா, நான் வந்து அந்த நாய் துரத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கியிருக்காருங்க. இறங்கி அந்த நாயை துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. எங்கேயுமே நகரவே இல்லையா. கடைசியாக கீழே கிடந்த கல்லை எடுத்து அந்த நாயை அடிச்சிருக்காரு. அடித்ததுக்கு அப்புறமா அந்த நாய் ஒரு வித சத்தத்தை போட்டுட்டு வேகமாக நேராக ரோட்டை பார்த்து ஓடவும் ஆரம்பிச்சிருக்கு. அப்பா பார்த்தீங்களா, அது விலைக்கு போயிடுச்சு, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் பயம் இருக்குங்க. ஆனால் அவங்க அப்பா கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் காரில் ஏறி உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே அந்த ரோட்டில் மீண்டும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லாவே போய்கிட்டே இருந்தவங்க ஒரு 10 நிமிஷம் போயிருப்பாங்களாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட கார் தானாகவே அந்த பக்கம் இந்த பக்கம் அலமோதுற மாதிரி இருந்துருக்குங்க. இப்படி அவங்களோட அப்பாவோட கண்ட்ரோலில் மீறி அந்த கார் வந்து போகிற மாதிரி இருந்திருக்கு. என்னடா திடீர்னு இப்படி இருக்கே தம்பி, என் கண்ட்ரோல்லே கார் இல்லை, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி கண்ணன்கிட்ட சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, நல்லா தானே ஓட்டிகிட்டு இருந்தீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் நிஜமாக தான் சொல்கிறேன், கார் என்னோட கண்ட்ரோலில் இல்லை, எங்கேயாவது கீழே இடிச்சு நம்ம ஆக்சிடென்ட் தான் ஆக போகிறோம், எங்கேயாவது மரத்துலையோ அல்லது கல்லுங்கள்லையோ எங்கேயோ இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. கடைசியா கண்ணன் என்ன பண்றாருன்னா, அவங்களோட கார்ல உள்ள அந்த சாமி போட்டோ வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கும்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கார் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு காரை சடன் பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் கார்ல கொஞ்சம் அவங்களோட மனசெல்லாம் சமாதானம் பண்ணிக்கிட்டு மீண்டும் கார் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது கூடவே இவங்களுக்கு ஒரு பயம் தர மாதிரியான ஒரு சத்தம், அதே மாதிரி அணத்துற மாதிரி சத்தம். இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு என்னை இறக்கி விட்டுட்டு போங்க, கொஞ்சம் தூரம் கழிச்சு எங்களை இறக்கி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரியும் வந்திருக்கு. என்ன சத்தம் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோமே, எந்த இடத்துல இருந்து ஏறிச்சோ தெரியலையே அப்படின்னு இவங்களுக்குள்ள உதறல் எடுக்கும்போது 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. ஆனால் சத்தம் மட்டும் வருதே அப்படின்னு இவங்களும் பயத்தோடையே மீண்டும் காரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக இவங்களோட காருக்கு முன்னாடி அந்த பொண்ணோட உருவம் நிற்கிதுங்க. கூடவே அந்த பொண்ணு சைடு பக்கமாக வர மாதிரியும் இருக்கு. கண்ணனை பார்த்து, இந்த கண்ணன் சைடு உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அந்த சைடை பார்த்து வர மாதிரியும் இருக்கு. கண்ணனுக்கு ஒரு பயம், பதட்டம், என்ன பண்றதுன்னே புரியாதவர் டக்குன்னு அவரோட சைடு அந்த ஜன்னல்ல உள்ள அந்த மிரர் எல்லாம் மேலே ஏற்றி விட்டுட்டு அவங்க அப்பாவும் ஏற்றி விட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கார் எவ்வளோ தூரம் நம்ம ரேஸ் கொடுத்தாலும் கார் போகவே இல்லையாங்க. பின்னாடி இருந்து யாரும் பலமாக பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரே இடத்துல மட்டும்தான் கார் இருந்திருக்கு, நகரவே இல்லையா. என்னடா தம்பி நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு 2 பேருமே அந்த நடு காட்டுக்குள்ளே திருன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு லாரி ஒன்று வருதுங்க. அந்த லாரி வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களோட கார் வந்து ஸ்பீடாக போகவும் ஆரம்பிச்சிருக்குங்க. இவங்களோட கார் ஸ்பீடாக போனால் அந்த லாரியில் இடிச்சிரும் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட அப்பா அந்த காரை கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் பிரேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே நடந்த விஷயமோ போகும்போது நடந்த விஷயமோ எதையுமே அம்மாட்ட சொல்லாதப்பா, அம்மா ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்ன காரணத்தினால சரிப்பா நான் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அன்னைக்கு நைட்டு இவங்களோட வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்தும் தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கு அப்புறமா இந்த கண்ணன் அப்படின்றவருக்கு மட்டும் தூக்கமே வரலையாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டு படுத்துட்டே இருந்தார். கடைசியாக ஒரு வழியாக இவர் எப்போ தூங்கினார் அப்படின்றது அவருக்கே தெரியல. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாரு. எழுந்து பார்த்தா முதுகெல்லாம் பயங்கரமான ஒரு எரிச்சல்
எரிச்சலாக இருந்திருக்கு. என்ன எரிச்சல் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி இவரும் அவரோட ரூமை ஏசி ரூம் தான் இருந்தாலும் அவ்வளோ எரிச்சல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒன்றுமே புரியல. கடைசியா அவங்களோட அப்பாவை கூப்பிட்டு, அப்பா எனக்கு ரொம்ப ஒட்டம்படம் எரியுதுப்பா, என்னன்னு தெரியலப்பா, நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்பாவை கூப்பிட்டு சொல்லும்போது அவங்க அப்பா பார்த்துட்டு பயந்தே போயிட்டாருங்க. உடம்பு முழுக்க ஒரே கீரலா இருந்திருக்கு. நகை கீரல் விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க. உடம்புல ஒரு இடம் தகராத எல்லா இடத்துலயுமே அந்த கீரல்கள் இருந்திருக்கு. என்னப்பா முதுகுல ஆச்சு, எங்கப்பா நீ ஏதாவது பண்ணினியாப்பா, நீ எதுவும் நல்லா அழுத்தி சுரண்டிட்டியா, எரியுதுன்னு சொல்லிட்டு அழுத்தி அழுத்தி எங்கேயாவது சுரண்டனி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா நான் முதுகுல கையை வைக்கலப்பா, ஆனால் எனக்கு எரிச்சலாவே இருக்குப்பா, நைட்ல இருந்து இந்த எரிச்சல் இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிச்சுங்க, இது ஏதோ அந்த பேயோட வேலையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, சரி வாப்பா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், போயிட்டு அந்த புண்ணுக்கு மருந்து ஊசி எல்லாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சரியாயிரும்ப்பா, எங்கேயோ தெரியாதனமா நீயே கூட கிழிச்சிருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிழிக்கிற அளவுக்கு அவருக்கு கையும் எட்டாது, அந்த அளவுக்கு சுரண்டனாலும் அந்த உடம்பு ஃபுல்லா எந்த இடமும் விடாம சுரண்ட முடியாது இல்லையா. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா மனசுக்குள்ளேயே எல்லாத்தையுமே வச்சுட்டு ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க மாத்திரை ஊசி எல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு வந்து இப்படி நேரா படுக்க முடியாத காரணத்தினால கம்பந்து தான் அவரும் படுத்துட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிடுச்சுங்க அந்த காயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆடுறதுக்கு. அந்த 3 நாளுக்கு அப்புறமா தான் அவரு நேராவே பார்த்து படுத்திருக்காருங்க. சரி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சாப்பாட்டு லெவலுமே குறைய ஆரம்பிச்சிருக்குங்க. எப்படின்னா இங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க தெரியுங்களா, அதுல இருந்தே அவரால் சரியா சாப்பிட முடியல. கூடவே அந்த வலியின் காரணமா அவரு எப்ப பார்த்தாலும் தனிமையா படுத்துட்டே தான் இருந்திருக்காரு. மொபைலை பாக்குறது, தூங்குறது, ரூம்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிற மாதிரியும் இருந்திருக்காரு. என்னடா பையன் இப்படியே இருக்கானே, இவன் இப்படி இருக்க மாட்டானே, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவன் கண்டிப்பா எழுந்து நல்லா பிரிஸ்கா இருப்பானே, இப்படி இருக்கானே அப்படின்னு அவங்களோட அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்களோட அம்மாவுக்கு தெரியாது இல்லையா, அதனால பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இருக்கான், உடம்பு சரியில்லை அப்படி இருக்கான், சரியாயிரும் அப்படின்னு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சுங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா இந்த கண்ணன் அப்படின்றவரு அவரோட ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா என்ன பண்றாருன்னா யதார்த்தமா எழுந்து வெளியே வராருங்க. வெளியே வந்துட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு மீண்டும் ரூம்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க அம்மா வெளியே வரும்போது கண்ணனோட ரூம்க்கு பக்கத்து ரூம் தானே அவங்க, வெளியே வரவே கண்ணனோட ரூம்ல ஏதோ பேச்சு குரல் கேட்டிருக்குங்க. யாருக்கிட்டையோ பேசுற மாதிரி இருக்கு. ஒரு பயத்தோட இங்கிருந்து போயிரு இங்க வராத, எங்கிட்ட வராத, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணன் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இருந்திருக்கு. அவங்களோட அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோட போன்ல பேசியிருப்பான் போல, இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட் பண்ணியிருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் பாத்ரூம்லாம் போயிட்டு ரிட்டர்ன் அவங்களோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மீண்டுமே அதே மாதிரி பேசிட்டே இருந்திருக்காங்க. யாருக்கிட்ட தான் இவ்வளோ நேரத்துக்கு பேசிட்டு இருக்கான், மணி 1 மணி ஆயிடுச்சு, இவ்வளோ நேரத்துக்கு யாருக்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசனையோடைய ஒரு வித சந்தேகத்தோடைய அவங்களோட கதவை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த கண்ணன் அப்படின்றவரோட ரூம் கதவை ஓபன் பண்ணும்போது கண்ணன் அப்படின்றவர் டக்குனு போர்வை இழுத்து போத்திட்டு படுத்து தூங்குற மாதிரி இருக்கிறாரு. ஆனா இவர் வந்து பேசிட்டு இருந்தாரு அப்படின்றது அவங்களோட அம்மாவுக்கு நல்லாவே கேட்டுதான் அவங்க திறந்து பார்க்கும்போது அவரு நல்லா தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. சரி தூங்குறான், நமக்கு தான் இது பிரம்மையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கும்போதுதான் அவரோட ரூம்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் கதவை திறக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. கதவை திறந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆள் யாருமே வரல, ஆனா கதவு தானா ஓப்பன் ஆயிருக்கு. தானா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மெயின் டோர் கதவு வரைக்கும் யாரோ போற மாதிரியான அந்த கால் தடங்கள் மட்டும் பதிகிற மாதிரி இருந்திருக்குங்க. அதுவும் ஈரமா பதிகிற மாதிரி இருந்திருக்கு. சரி யாரா இருக்கும், கண்ணுக்கே தெரியாமலே யாரும் நடக்கிறாங்களே அப்படின்னு இவங்களோட அம்மாவும் பின்னாடியே போயிருக்காங்க. போயிட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் அவங்களோட கேட்டுக்கு வெளியே வந்து ஒரு மர்மமான ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து முகமே இல்லை, அங்க ஃபுல்லா சதைகள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. முடியெல்லாம் நல்லா கருன்னு அடர்த்தியான முடிகளோட இருந்திருக்கு. பார்த்தா அவங்க அம்மா பகீர்னு ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. என்னடா இது, இப்படி கூட ஒரு பொண்ணு இருக்க முடியுமா, ஆனா வீட்டுக்குள்ள மர்மமான முறையில எப்படி யாருக்குமே கண்ணுக்கே தெரியாம அந்த பொண்ணு நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் பல யோசனைகள். இதையெல்லாம் கண்ணன்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தானாவே அவங்களோட அம்மா வந்து கதவை சாத்தி விட்டுட்டு அங்க போயிட்டு படுத்துட்டாங்க. யாருக்கிட்டுமே இதை பத்தி சொல்லவே இல்லை. சரி அப்படின்னு அவங்களோட கணவர்கிட்ட கூட சொல்லலையாங்க, அதை அப்படியே விட்டு
எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளுக்கு அப்புறமா மீண்டும் அவங்களோட அப்பா வந்து யதார்த்தமா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போதே கண்ணனோட ரூம்ல ஏதோ பொருட்கள் எல்லாம் கீழே விழுகிற மாதிரி இருக்கு. ரொம்ப கோவமா யாரோ பேசுற மாதிரி இருக்கு. கூடவே கண்ணனும் கத்துற மாதிரியான சத்தமும் கேட்டு, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே, இவ்வளவு நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா என்ன பண்றாருன்னா, அவங்க தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மெதுவா அவங்களோட அந்த கண்ணனோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாருங்க. 2-3 டைம் கதவை தட்டுறாரு. கதவு ஓப்பனே ஆகல. 3வது டைம் என்ன பண்றாருன்னா, கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. உள்ள போய் பார்த்தா அந்த ரூம்ல எல்லா பொருட்களும், புக்ஸ், அதுக்கப்புறம் லைட்டு, சின்னதா அந்த டேபிள் லைட் மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு கிடக்கு. ஆனா கண்ணன் வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. கண்ணன் தூங்கிட்டு இருக்கானா, இங்க யார் இதெல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாமலே அவங்களோட அப்பா ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலடி எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சா ஹாலில் வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்க. சின்னதான இந்த 0 வாட்ஸ் பல்பு தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்துல பார்க்கும்போது அந்த ரூம்ல இருந்து யாரோ வெளியே போற மாதிரி இருக்கு. வெளியே போறது கண்ணனா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணா நில்லுப்பா, கண்ணா நில்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணன் அப்படின்றவரு நிக்காமலே வெளியே போறாருங்க. கண்ணனோட உருவத்துல தான் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. கண்ணா நில்லுப்பா நில்லுப்பா அப்படின்னு சொல்லி இவரும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம நேரா போனவங்க கதை ஓப்பன் பண்ணிட்டு நேரா கேட்டுக்கு வெளியே போயிட்டாங்களாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்களோட அப்பாவும் என்னத்துக்கு பையன் எங்கடா நடந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு போகவே அந்த தெருவோட கடைசி வரைக்கும் கண்ணனோட உருவம் தெரியுது. தெருவுக்கு கடைசியில போயிட்டு தான் ஒரு பொண்ணோட உருவமாகவும் மாறி இருக்கு. கண்ணனோட உருவத்துல இருந்த அந்த ஆன்மா வந்து அதோட சுய ரூபத்துக்கு மாறி இருக்குங்க. இந்த முறை ரொம்ப கொடூரமா கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போன மாதிரி, இவரை பார்த்து முறைக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. இவர் பின்னாடியே போனார் இல்லையா, அவர் தலை தெறிக்க பிச்சை அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா கண்ணனோட ரூம்ல பார்த்தா கண்ணன் அங்கதான் தூங்கிட்டு இருக்காரு. என்னடா இது ஒரே குழப்பம் அப்படின்னு மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு கண்ணனோட ரூமை லாக் பண்ணிட்டு, மெயின் டோரை லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ரூம்ல போய் படுக்கிறாங்க. அவங்களோட அம்மாவும் பிறந்து படுத்துட்டு இருந்தவங்க, எங்கெங்க போனீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் நடந்த விஷயம் எதையுமே சொல்லலை. மனைவி பார்த்ததையும் கணவன்கிட்ட சொல்லலை, கணவன் இப்போ பார்த்ததையும் மனைவி கிட்ட சொல்லலை, 2 பேரும் பார்த்ததையும் கண்ணன் கிட்ட சொல்லலை. இப்படியே அவங்களோட வாழ்க்கை ஒரு 3 மாசம் வரைக்கும் இதே மாதிரி தொடர்ந்து ஆள் மாற்றி ஆள் பார்த்துட்டே இருக்காங்க. 3 மாசத்துக்கு அப்புறமா தான் கண்ணனோட அப்பா என்ன பண்றாருன்னா, இந்த விஷயங்களை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா, கண்ணன் அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம ஒரு கோவிலுக்கு போகலாம், அதுவும் நல்ல ஒரே கோவிலா போயிட்டு டூர் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க திடீர்னு கோவிலா டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு கோவிலா போறாங்க. எல்லா கோவிலுக்கும் போய் முடிச்சுட்டு கடைசியாக கேரளாவிலையும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் போயிருக்காங்க. அங்கே கேரளாவுக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேமஸான கோவில், அங்கே அந்த கோவில் எப்போவுமே அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் வருவாங்களாம். அந்த கோவிலுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க கண்ணனோட அம்மாவும் கண்ணனும் ஒரு பக்கம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே கண்ணனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, யாரையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தேடிக்கிட்டே அவரும் அந்த பக்கம் இந்த பக்கம் அலமோதிக்கிட்டே தேடிட்டே இருக்காருங்க. கடைசியாக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது கொஞ்சம் இவங்க கவனிக்கலை. ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துக்கு போறாரு. போயிட்டு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டு கண்ணன் அதுக்கப்புறம் அவங்களோட கண்ணன் அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா 2 பேருமே அங்கே கூட்டிட்டு வராங்க. அந்த ஆளுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ அவர் பாட்டுக்கு மந்திர மாதிரி ஏதோ சொல்லிட்டு கண்ணனை பார்க்கறாரு. கண்ணனை பார்த்து முடிச்சுட்டு நீங்க 2 பேரும் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனோட அப்பாவையும் அம்மாவையும் வெளியே இருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணனை மட்டும் உட்கார வச்சு சில பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணினதுக்கு அப்புறமா அந்த பூஜையில உட்காரும் போதும் கண்ணனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். அந்த பூஜை முடிஞ்சது எப்போ அப்படின்றதும் அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் கண்ணை முழிச்சிருக்காரு. கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லப்பா, இந்த தாயத்தை மட்டும் நீங்க கட்டிக்கோங்க, கொஞ்சம் பொருட்களையும் கொடுக்குறேன், அதை வீட்டுக்கு முன்னாடி வாசல்லையும் தொங்க விடுங்க, கூடவே உங்களோட பூஜை அறையிலையும் வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாமே முடிச்சுட்டு வராங்க. வந்து கார்ல ஏறுறாங்க. காரில் ஏறினதுக்கு அப்புறமா தான் அவங்களோட அப்பா கிட்ட என்ன கேட்குறாருன்னா, அப்பா இங்கே எதுக்குப்பா வந்தோம், எனக்கு என்னப்பா ஆச்சு, ஏதோ அவர் பூஜை பண்ணுறாரு அப்படின்றது உட்காரும்போது வரைக்கும் எனக்கு தெரியுது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா, நீ என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் கண்ணன் கிட்ட இந்த விஷயம் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த பூசாரி சொன்னதுனால, அந்த நம்பூதிரி சொன்ன காரணத்தினால அவர் வந்து எதையும் மறைச்சிட்டாருங்க. அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. இல்லைப்பா பூஜை தான் பண்ணாங்க, உனக்கு அந்த புகையெல்லாம் சேராமல் நீ வந்து மயக்கம் போட்டுட்ட, நான் வந்து தான் உன்னை தெளிய வச்சேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்படியே அவங்களோட வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சில பொருள்
பொருட்களையும் கொடுத்துருக்காங்க. பூஜை அறையில வச்சு பூஜை பண்றதுக்காக சின்னதாக ஒரு சிலை மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கூடவே அவங்களோட வீட்டுக்கு வாசப்படிக்கு முன்னாடியே சில பொருட்களை தொங்க விடவும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா இவங்களோட ஃபேமிலி போயிட்டு இருக்கும் போது ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அம்மாவும் அப்பாவும் மட்டும் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. அதாவது கார் எடுத்துக்கிட்டு தான் இவங்க போயிருக்காங்க. கண்ணன் அப்படின்ற ஒரு வீட்டில் தான் படுத்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, கண்ணா நீ வீட்டிலே இருப்பா, நாங்கள் இங்கே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அப்போ இவங்க நல்லபடியாக தான் போயிருக்காங்க. போயிட்டு அந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் திரும்பும்போது நல்லாவே டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாவே டிரைவ் பண்ணிட்டு இருந்தவர். திடீர்னு முன்னாடி எத்தபடி ஒரு லாரி வந்திருக்குங்க. அந்த லாரியை பார்த்ததுமே இவராவே தானா கொண்டு போய் விடுற மாதிரி அவங்களோட மனைவி பக்கத்துல உட்காந்துருந்தாங்களே அவங்களும் பார்த்திருக்காங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க, லாரி வருது, இந்த பக்கம் திருப்புங்க திருப்புங்க அப்படின்னு அவங்களோட மனைவியும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் திருப்பவே இல்லையாங்க. நேரா அந்த லாரியிலே போய் இடிச்சு இவங்களுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவங்களோட அப்பாவுக்கு கால் எல்லாம் உடஞ்சிருச்சாங்க. இவங்களோட அம்மாவுக்கும் பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த லாரிக்காரங்க கொஞ்சம் சுதாரிச்சு கொஞ்சம் ஸ்லோவா வந்ததுனால இவங்களுக்கு ஆக்சிடென்ட்டோட முடிஞ்சிருச்சு. உயிர் சேதம் எதுவுமே ஏற்படாம முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவங்களோட அப்பாவுக்கு கால் உடைஞ்சிச்சுல அதுக்கெல்லாம் கட்டு போட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கண்ணனுக்கு வந்து கண்ணனுக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு கண்ணனும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமா அவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லையா, 2 பேருமே கண்ணன் அப்படின்றவங்க அவங்களோட சொந்தக்காரங்களோட உதவியோட பார்த்துட்டு இருக்காங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா ஆச்சு, நல்லாவே தானே நீங்க டிரைவ் பண்ணுவீங்க, ரொம்ப எக்ஸ்பர்ட் மாதிரி தானே டிரைவ் பண்ணுவீங்க, இப்போ எப்படி இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட அம்மா ஒரு வித பயத்தோடய சொல்றாங்க, இவங்க உங்க அப்பாவே தாண்டா கொண்டு போய் அதில் விட்டாரு, உங்க அப்பாவே தான் அந்த லாரியை நோக்கி இந்த பக்கம் நல்ல ஓரமா வந்துட்டு இருந்தவர், அந்த லாரியை பார்த்ததும் நடு ரோட்ல லாரியில போய் இடிக்கிற மாதிரியே போனாரு. நல்ல வேலை லாரிக்காரன் வந்து கொஞ்சம் சுதாரிச்சு வந்ததுனால எங்களுக்கு ஆக்சிடென்ட்டோட போயிடுச்சு, இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 2 பேருமே ஸ்பாட்லேயே இறந்துருப்போண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அங்க டிரைவ் பண்ணும்போது உங்க அப்பா மட்டும் இல்லடா, வேற ஒரு பொண்ணோட ஒரு உருவத்தையும் நான் பார்த்தேன்டா. அந்த ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இதுல போய் இடிச்சதுக்கு அப்புறமா அவர் முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு பொண்ணோட முகம் மாதிரி இருந்துச்சுடா, ரொம்ப கொடூரமா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா சொல்றாங்க. சொன்னதும் கண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்னம்மா சொல்ற, அப்பா முகத்தை விட இன்னொரு முகம் தெரிஞ்சிச்சா, எப்படிம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா உண்மையாவே பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட ஆன்மா தான் எங்களை ஏதோ பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கு, அது உங்க அப்பாவா கொண்டு போய் விடலை அப்படின்னு சொல்லி கண்ணன் அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க. அம்மா ஆல்ரெடி நாங்க வந்து தருமபுரி போனோம்ல, அப்பவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சுமா அப்படின்னு அப்போதாங்க அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா கண்ணன் அப்படின்றவர்கிட்ட அவங்களோட அம்மாவும் அவங்க பார்த்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லும்போது தான் அவங்க அப்பாவும் அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் நல்லா தாங்க டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தாராம். திடீர்னு யாரோ கண்ணை வந்து கட்டின மாதிரி, கண்ணை மறைச்ச மாதிரி இவருக்கு ஒண்ணுமே தெரியலையா. ஆனா இவங்க வந்து லாரியில் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு சுயநினைவே வந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்பா இதை இப்படியே விடக்கூடாதுப்பா, கண்டிப்பா இது அந்த பொண்ணோட ஆன்மாவா தான்ப்பா இருக்கும், இதை நம்ம இப்படி விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட மகன் கண்ணன் வந்து சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கு அப்புறம் இப்போதான் அவருக்கு வேற உடம்பு சரியில்லை, காலெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கட்டெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறமா தான் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட அம்மாவுக்கு ஓரளவுக்கு கியூர் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. இவங்களோட அம்மா ரிலேட்டிவ் மூலியமா ஒரு ஆளை அரேஞ்ச் பண்றாங்க. வீட்டில் இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளாவே இருக்கு, இதுக்கு நம்ம வந்து ஜாதகம் பார்க்கலாமா அல்லது சாமி கேட்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு பொண்ணோட முகத்தை உங்களோட ஹஸ்பண்டோட உருவத்துல தானே பார்த்தீங்க, அவரோட உடம்புல இருக்கும்போது தானே அந்த பொண்ணோட ஆன்மாவை பார்த்தீங்க, அந்த காரணத்தினால இதுக்கு வந்து பேய் ஓட்டுறவங்களை பார்த்தா தான் சரியா இருக்கும், அவங்களோட கணவனுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தேகத்தோடு தான் சரி அப்படின்னு இது வந்து அவங்களோட கணவனுக்கு தெரியாம தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி சொன்னோம் அப்படின்னா வேற சில அசம்பாவிதங்கள்ல ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லி கேஷுவலாக இவங்க வந்து யாரையோ பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவுக்கு தெரியாம இவங்க அம்மா வந்து வெளியே தனியாக உட்காந்து தான் ஃபோன் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேய் ஓட்டுறவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் சில
பூஜை மாதிரியான ஒரு இதெல்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க. வீட்டை சுற்றி எலுமிச்சை பழங்கள், அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவோட ரூம்குள்ளே வந்து சில பொருட்கள் எல்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருநீரால் கோடு போடவும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட அப்பா வந்து அவங்க சொல்கிற அன்னைக்கு மட்டும் வெளியே அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அமாவாசை வந்துருச்சுங்க. அமாவாசை அன்னைக்கு தான் வந்து பேயோட்டுறவரும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் வந்துட்டாரு. அவங்க பின்னாடியே அவங்களோட அம்மாவோட ரிலேட்டிவ் 2-3 பேர் வந்திருக்காங்க. கால் உடஞ்சிருக்கு இல்லையா, அவங்கள பார்க்கறதுக்காக தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவும் ரொம்ப அமைதியாக தாங்க இருந்திருக்காங்க. ரொம்ப காமா இருந்திருக்காங்க. அந்த ஹால் வரைக்கும் வந்தவங்கள இவங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ரூம்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதெல்லாம் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, வெளியே போங்கடா, எதுக்கடா இங்க வந்தீங்க, வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. இவருக்கு கால் உடஞ்சிருக்கு, நடக்க முடியாது அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து நல்ல நார்மலாவே நடந்து வந்து வெளியே போங்கடா, இந்த ரூம்குள்ள நீங்க எவனும் வரக்கூடாதுடா, எவனாவது வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை நான் கொல்லாம விட மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கண்டபடி பேச ஆரம்பிச்சுட்டாராங்க. என்ன அப்பா இப்படி பேசுறாரு அப்படின்னு கண்ணனும் ஹால்ல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு கதவையும் சாத்திட்டாரு. நல்லா கதவை லாக் பண்ணனதுக்கு அப்புறமா வெளியவே ஹால்லயே என்ன பண்றாங்கன்னா, மெயின் டோர் கதவை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூஜையில ஆரம்பிச்சிருக்காங்க. பூஜையெல்லாம் பண்ண 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 அவங்களோட அப்பா உள்ள இருந்துட்டு ஒரு பொண்ணோட குரல்ல பேசுறாராங்க. இந்த முறை, ஏன்டா இங்க வந்தீங்க, என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா, வெளியே போங்கடா வெளியே போங்கடா அப்படின்னு அவங்களும் அலமோதிட்டே இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே அந்த பக்கம் இந்த பக்கம் போறது, பொருட்கள் எல்லாம் கீழே தள்ளுறது, கத்துறது அப்படின்னு பண்ணிட்டே இருந்திருக்காரு. கடைசியா என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீங்க எந்திரிச்சு போகலன்னா இவனை நான் தூக்கு போட்டு சாக அடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொன்னதுமே எல்லாருக்குமே அள்ளு விட்டுருச்சுங்க. இவங்களோட அப்பாவுக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு சொந்தக்காரங்கலேருந்து பெய்யற்றவங்கலேருந்து அவங்க அப்பா, அவங்களோட அம்மா, அதுக்கப்புறம் கண்ணன் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா உள்ளே இருந்துட்டு ஒரு பொண்ணோட குரல்ல, கண்டிப்பாக இப்போ நான் தூக்கு போடுறேன்டா, அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கண்ணன் ஓடி போய் ஜன்னல் பின்னாடி வழியே ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. சேம் அதே மாதிரி தூக்கு போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்திருக்குங்க அந்த ஆன்மா. அதுக்கப்புறமா நிறுத்துங்க, பூஜையை நிறுத்துங்க, எங்க அப்பா சாக போறாங்க, எங்க அப்பா எப்படியா காப்பாத்துங்க, இந்த பேய் விரட்டுற பூஜையே வேண்டாம், நீங்க எல்லாம் எந்திரிச்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படித்தான்பா பண்ணும், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, அதுவா தானாவே இப்ப வெளியே வரும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு 2 நிமிஷம் பாக்குறாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அவங்களோட அப்பாவே கதவை திறந்து வெளியே வராங்க. ஆனால் இங்கே ஹாலில் வந்து பூஜை நடந்துட்டு தான் இருக்கு. வெளியே வந்தவங்க ரொம்ப பிடிவாதமாக வெளியே போயிருங்க, என்னை இந்த உடம்புல இருக்கிறதுக்கு விட்டுருங்க, தயவு செய்து என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் முட்டி போட்டுக்கிட்டு அழுகிறாராங்க. பயங்கரமாக கண்ணு தண்ணி ஒழுகுது. அதுக்கப்புறம் கையெல்லாம் இறுக்கி இறுக்கி பிடிக்கிறது, கையை என்னென்னமோ பிசையிறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தது. கரெக்டாக பூஜையெல்லாம் பண்ண அது தானாகவே சம்மணம் போட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி, ஒரு பொண்ணு என்ன வந்து அந்த தர்மபுரிக்கு போற வழியில ஒரு காட்டுல பார்த்தாங்க இல்லையா, அந்த காட்டுக்குள்ளதான் என்ன ரொம்பவே பலவந்தமா பலாத்காரம் பண்ணிட்டாங்க, என்னை கற்பழிச்சு, அது கற்பழிச்சதோட விடலையாங்க, ரொம்ப கொடூரம் பண்ணி கற்பழிச்சு கொண்டுட்டு வந்து நடு ரோட்லயே போட்டிருக்காங்க. அதுவும் யாருமே இல்லாத நேரத்துல நடு ரோட்லேயே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. போட்டவங்க தலை தெறிக்க ஓடிட்டாங்களாங்க. அதுக்கப்புறமா லாரியா பஸ்ஸா அல்லது வேற ஏதாவதான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு வாகனம் தான் என் மேலே ஏறி அதே இடத்துல நான் இறந்து போயிட்டேன். அதில் இருந்து நான் அங்கேயே தான் இருக்கேன், என்னோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்காம நான் அங்கேயே தான் அலமோதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட குரல்லேருந்து பேசினதுக்கு அப்புறமா, இதுக்கப்புறமா நீ மோட்சத்துக்கு போயிடுவேன், நான் கண்டிப்பாக அந்த பூஜையை பண்ணி நான் உன்னை வந்து மோட்சத்துக்கு அனுப்பிடுறாங்க, இனிமேல் இந்த ஆளோட உடம்புல நீ இருக்கவே கூடாது, இந்த குடும்பத்தை சந்தோஷமா வாழறதுக்கு விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட ஆன்மாவும் முடியாது அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட ஆன்மாவை விரட்டி விட்டுருக்காங்க. விரட்டினதுக்கு அப்புறமா அவங்களோட அப்பாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் முட்டி போட்டு உட்கார்ந்துருந்தாரு பார்த்தீங்களா, அதுவே கண்ணனுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சாங்க. எப்படி நம்மளோட அப்பா வந்து இப்படி முட்டி போட்டு உட்கார முடியும், அவருக்கே கால் உடைஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் உண்மையிலே பேய் பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேய் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான சுபாவங்கள் தான் இருக்கும் அப்படின்றது அப்போதான் அவருக்கு புரிஞ்சுச்சா. அதுக்கப்புறமா அவங்களோட அப்பாவுக்கு திருநீரெல்லாம் வச்சு விட்டு தீர்த்தம்லாம் தெளிச்சு கயிறெல்லாம் கட்டி விட்டதுக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. எழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தா கால் அவர் முட்டி போட்டிருந்தார் இல்லையா, கால் அப்படியே நீட்டி விட்டுட்டு கத்துன்னு கத்துறாராங்க. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, எனக்கு கொண்டு போய் பெட்ல உட்கார வச்சிருங்க, என்னால முடியல, கால் வீங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவும் கண்ணனும் சேர்ந்து அவங்களோட அப்பாவை அந்த ரூம்ல பெட்ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட வந்து இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா அடுத்த அமாவாசைக்கு நான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த அமாவாசைக்கா? ஏன் சாமி, என்ன சரியா அந்த பேய் போகலையா, இல்ல போயிட்டு மறுபடியும் வந்துருமா அப்படின்ற டவுட்
ரோட்லேயே கேட்டிருக்காங்க. போயிட்டு மறுபடியும் வராதுமா, ஆனால் அதுக்கப்புறமா ஒரு பூஜை பண்ணணும், பூஜை பண்ணினாதான் உன்னோட குடும்பத்தில் மீண்டும் பழையபடியான அந்த வாழ்க்கை திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படிதான் வாங்க அப்படின்னு அவங்களோட அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்களோட சொந்தக்காரங்க பேய் விட்டுறவங்க எல்லாமே அந்த பூஜை எல்லாம் பண்ணினாங்க. அந்த இடத்துல வந்து நல்லா சுத்தமாக கழுவி விட்டுரு, வீடே ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ சாமி கும்பிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவும் அந்த பூஜை செஞ்ச இடத்த எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் ரொம்ப தூரமான ஒரு முள்ளு வெளியில் போட்டுட்டு இருந்தாங்க. வீட்டையும் கழுவி விட்டு நல்லா சாம்பிராணி போக போட்டு சாமி கும்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் அவங்களோட மனசுக்குள்ள இப்போதான் நம்மளோட வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்திருக்காங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களோட அம்மாவோட மனசுக்குள்ள தானாக வந்துருச்சாங்க. அந்த சாமிகள்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா இதே வந்து 1 மாதம் வரைக்கும் அவங்க அம்மா பண்ணியிருக்காங்க. கண்ணன் அப்படின்றவருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், ரொம்ப மனசு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்காங்க. கரெக்டாக அடுத்த அமாவாசை நாளும் வந்துருச்சு. 1 மாதம் வரைக்குமே அவங்களோட வீட்டில் நான்வெஜ் எதுவுமே செய்யாமல் ஃபுல்லாக சைவமாகவே இருந்திருக்காங்க, சாமி பக்தியாகவே இருந்திருக்காங்க. அடுத்த அமாவாசைக்கு அந்த பெய்யற்றும் வராரு. வந்ததுக்கப்புறம் வீடு ஃபுல்லா கோமியம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் தெளிச்சு விட்டு தீர்த்தம்லாம் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் திருநீர், அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவுக்கு வந்து மறுபடியும் ஒரு தாயத்தை எடுத்து வந்து கட்டி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நான் வரமாட்டேமா, ஆனால் உங்களோட வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சாமி அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியான ரொம்ப ஜாலியான வாழ்க்கையா மாறி இருக்கு. அவங்க அப்பாவுக்கும் கொஞ்ச நாள்லயே நல்லபடியாக அந்த கால் உடஞ்சிச்சு பார்த்தீங்களா, அந்த கால் எலும்புகள் எல்லாம் கூடியிருச்சாங்க. அதுக்கப்புறம் அவரும் மெது நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் எங்க குடும்பத்துல வந்து எங்க அப்பா நடக்கல அப்படின்ற கவலையோட இருந்தோம். இப்போ ஆனா எங்க அப்பா வந்து ரொம்ப சூப்பரா நடக்கிறாரு, பழையபடி கார் ஓட்டுறாரு. இப்பவுமே நாங்க வந்து பிசினஸ் வேலையா அந்த பக்கம் இந்த பக்கம் நாங்க அன்டைம்ல கூட போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுதான் சிஸ்டர் எங்களோட வாழ்க்கையில நடந்த அமானுஷமான நிகழ்வு. எங்களோட வாழ்க்கையில இப்படிலாம் ஒரு திருப்பம் நடந்துச்சு அப்படின்றத நாங்க மறுபடியும் நினைச்சு கூட பாக்குறதுக்கு தயாரா இல்லை சிஸ்டர். இது வந்து இதோட போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு நமக்கு கண்ணன் அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க. கண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இனிமேல் உங்களோட குடும்பத்திலேயோ அல்லது உங்க அப்பாவுக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க, அதுக்கு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை இதோட நானும் முடிச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இது போல உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான பேய் அனுபவங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.